ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 4ஆம் வகுப்பு பருவம் 3ல் அலகு 2 எண்கள் அப்படிங்கிற தலைப்பில் இந்த பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வகுத்தலை பற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ வகுத்தல் அப்படின்னா எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படின்னாக்கும் சம பங்கிடுதல், சம குழுக்களாக பிரித்தல், மீண்டும் மீண்டும் கழித்தல், நீள் வகுத்தல், குறுகிய வகுத்தல் அப்படிலாம் சொல்கிறாங்க. எந்த முறையில் நம்ம செஞ்சாலும் இந்த வகுத்தல் செய்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பாடு தெரியணும். கண்டிப்பாக வாய்ப்பாடை தரவாக நீங்கள் படிக்கணும். வாய்ப்பாடு தரவாக படிச்சுட்டா வகுத்தல் கணக்கும் பெருக்கல் கணக்கும் ஈஸியாக செய்யலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மாணவ கண்மணிகளே, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் எல்லா கிளாஸுக்கும் பாடங்கள்லாம் விளக்கங்களும் போட்டிருக்கேன், பயிற்சி விடைகளும் போட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ அக்கா அப்படிலாம் அனுப்பியிருக்காங்க. இந்த மாணவ செல்வங்கள் பயனடையணும் இந்த நோக்கத்துக்காக தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். இந்த வீடியோவுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணணும், ஆதரவு கொடுங்க. அடுத்து நீங்கள் பயனடைங்க, அதோட எல்லாமே கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்மளுக்கு புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கும் எடுத்துக்காட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. அதை முதல்ல கொஞ்சம் உங்களுக்கு விலைக்கு சொல்லிட்டு அதுக்கு பிறகு பயிற்சி கணக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன். மூவிலக்க எண்ணை ஓரிலக்க எண்ணால் வகுத்தல். இப்போ இதில் மொதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 450 6ஆல் வகுக்க. 450 6ஆல் வகுக்கணும். இப்போ முதல் நம்பரு 6ஐ விட சின்னதாக இருக்குது 4. இப்போ 6ல் 4 வகுக்க முடியாது, அதனால 2 நம்பரையும் சேர்த்துக்கிறணும். 2 நம்பரையும் சேர்த்தா 45. 45ல் எத்தனை 6 இருக்குன்னு தெரியணும். 6 வாய்ப்பாடு சொல்லணும். 1 6 6, 2 6 12, 3 6 4 6 24, 5 6 30, 6 6 36, 7 6 42, 8 6 48க்கு போயிடுச்சு. 48 வராது. அப்போ 7 6 42. அப்போ 5ல் 2 கழிச்சா 3, 4 4 கழிச்சா 0. இங்கே போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 0வை கீழே இறக்குறோம். கீழே இறக்குனா மொத்தம் எவ்வளோ இருக்கு? 30 இருக்கு. 30ல் எத்தனை 6 இருக்குன்னு பார்க்கணும். 5 வாய்ப்பாடு சொல்லணும், 6 வாய்ப்பாடு சொல்லணும். 6 வாய்ப்பாடு சொல்லும்போது 5 30. இப்போ இதை 30ல் 30 கழிச்சா எவ்வளவு? 0. மேலே வர்றது ஈவு, கீழே வர்றது மீதி. இது வகுக்கும் எண், இது வகுபடும் எண். இதை தரவாக தெரிஞ்சுக்கணும். நான் அடுத்து பயிற்சி செய்யும்போது நான் விளக்கமாக சொல்கிறேன். இப்போ புக்கில் இருக்க கணக்குனால நான் உங்களுக்கு ஈஸியாக விளக்கி சொல்லிட்டு போயிடுறேன். அடுத்து 2ஆம் கணக்கு பாருங்கள். இது வகை சொல்லியிருக்காங்க, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். நம்ம 531 9ஆல் வகுக்கிறாங்க. 531 9ஆல் வகுக்கணும்னா 9 5ஆல் வகுக்க 5 9ஆல் வகுக்க முடியாது. இப்போ பக்கத்தில் இருக்கிற 2 நம்பரையும் சேர்க்கணும். சேர்த்தா 53. 53ல் எத்தனை 9 இருக்குன்னு பார்க்கணும். 1 9 9, 2 9 18, 3 27, 4 9 36, 5 45. 6 54 போயிருது. இப்போ 54க்கு 54 வராது. 5 45. இப்போ 53ல் 45 கழிச்சா 8. அடுத்து நம்பரை கீழே இறக்கணும். 81. 81ல் எத்தனை 9 இருக்குன்னு பார்க்கணும். 9 9 81. இப்போ 1ல் 1 கழிச்சா 0. இப்போ ஈவு 59, மீதி 0. இவ்வளவுதான் குட்டீஸ், சிம்பிள். ஆனால் வாய்ப்பாடு மட்டும் தரவா தெரிஞ்சா நீங்கள் கணக்கில் புலியாக மாறிடலாம். என்ன குட்டீஸ், அடுத்த கணக்கு போகலாமா? அடுத்து பாருங்க, 369 7ஆல் வகுக்க. இந்த கணக்கு செய்யறதுக்கு எந்த வாய்ப்பாடு தெரியணும்? 7ஆம் வாய்ப்பாடு தெரியணும். இப்போ 7ஆம் வாய்ப்பாடுன்னு சொல்லும்போது 3ல் 7 3ல் வகுக்க முடியாது. அதாவது 7ஆம் வாய்ப்பாடை 3ல் வகுக்கணும்னா முடியாது. எப்படி? 7 விட 3 என்னது? சின்னது. அப்போ பக்கத்தில் இருக்க நம்பரை சேர்க்கணும். 36. 36ல் எத்தனை 7 இருக்குன்னு பார்க்கணும்.
நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சாதான் உங்களுக்கு வகுத்தல் புரியும். இப்போ 7 வாய்ப்பாடு சொன்னீங்கன்னா 1 7 7 7 14 3 21 4 28 5 35 5 35 5 35 6ல் 5 கழிச்சா 1. அடுத்த நம்பரை கீழே இறக்கணும். இப்போ 19ல் எத்தனை 7 இருக்குன்னு பார்க்கணும். 19ல் எத்தனை 7 இருக்குன்னா 7 14. 9ல் 5 கழிச்சா 9ல் 4 கழிச்சா 5. அப்போ ஈவு 52, மீதி 5. என்ன குட்டீஸ் புரிஞ்சுச்சா? இப்போ அடுத்து நம்ம வந்து எதை பார்க்க போறோம் அப்படின்னா பயிற்சி கணக்கு பார்க்க போறோம். பயிற்சி கணக்கான விளக்கம் நான் நோட்ல எழுதி உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி போடுறேன். நீங்க வந்து என்ன செய்யணும், அதை திரும்ப திரும்ப நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க வகுத்தல்ல ரொம்ப பிரில்லியன்ட் ஆயிடலாம். ஏன்னா அடிப்படையில இருந்தே நீங்க மெத்தட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஒரு கணக்கு கூட தப்பாகாம கரெக்டா செய்யலாம். நான் போன டைம்ல பெருக்கல் கணக்கு போட்டிருந்தேன். நேப்பியர் முறையில சாதாரண முறையிலாம் பெருக்கிறது. நிறைய பேர் பார்த்து ரொம்ப பயனடைஞ்சிருக்கீங்க. நல்ல கமெண்ட்டும் கொடுத்துருந்தீங்க. ஏன்னா நான் எழுதி செஞ்சிருந்தேன். இந்த மாதிரி நோட்ல எழுதி செய்யறதுனால உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். என்ன குட்டீஸ், நீங்க நல்லா படிச்சு கணக்குல புலியாகணும். வேகமா ஃபாஸ்டா செய்யணும். எதையும் நிதானமா செய்யணும், கரெக்டா செய்யணும். ஒரு தடவை சொல்லி கொடுக்குறதா அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையில எப்பயுமே மறக்க முடியாது. ஏன்னா நாங்க படிக்கும்போது எங்களுக்குள்ள டீச்சரு இந்த அடிப்படை செயல்பாடுகளை கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தெல்லாம் சொல்லி கொடுத்ததை எங்களுக்கு நல்லா புரிஞ்சது. நாங்க அதை பிடிச்சிக்கிட்டதுனால நான்லாம் வந்து இந்த கணக்கெல்லாம் ஈஸியா செய்ய எனக்கு உதவியா இருந்துச்சு. இப்ப வரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்த முறைகள் எனக்கு மனசுல இருக்கு. அப்ப நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா, வாய்ப்பாடை மட்டும் கரெக்டா படிச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பா செஞ்சீங்கன்னா எந்த கணக்கும் பிழையே இருக்காது, தவறாகாது, எல்லாம் கரெக்டா இருக்கும். வாங்க 2.1 பயிற்சிக்கு போகலாம். 896 வகுத்தல் 5. 896 5ஆல வகுக்க சொல்றாங்க. 896 5ஆல வகுக்கணும்னா எந்த வாய்ப்பாடு தெரியணும்னா 5ஆம் வாய்ப்பாடு. உங்களுக்கு தெரியலைன்னா பக்கத்துல கூட 5ஆம் வாய்ப்பாடை நீங்க எழுதிக்கலாம். எழுதிட்டு முதல் நம்பர் என்ன இருக்கு, 8. இப்ப 8ல எத்தனை 5 இருக்கு? நீங்க 8 விரல விட்டு கூட செஞ்சு பார்க்கலாம். 8ல எத்தனை 5 இருக்கு? 1 5. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 3. இப்ப 1 5 5. 8ல 5 கழிச்சா 3. இதுதான் முதல் ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்னா, நீங்க நிறைய பேர் இங்க எழுதிடுவீங்க, இங்க ஈவுல போட மாட்டீங்க. அப்படி செய்யக்கூடாது. முதல்ல ஈவுல 1 5 5 அப்படின்னா 1 மேல ஈவுல போட்டணும், 5 இந்த 8க்கு நேர போட்டணும். என்ன குட்டீஸ் புரியுதா நான் சொல்றது? 8ல 5 கழிச்சா 3. அதுக்கு அடுத்த நம்பரை ஸ்டெப் இறக்கணும். 9 இறக்கிட்டா இப்ப நம்பர் எவ்வளவு இருக்குன்னா 39. 39ல எத்தனை 5 இருக்கு? 5ஆம் வாய்ப்பாட சொல்லணும். 1 5 5, 2 5 10, 3 15, 4 5 20, 5 25, 6 5 30, 7 5 35, 8 5 40 போயிருச்சு. அப்ப 8 5 40 இல்ல, ஒரு 5 குறைச்சிடணும். 8 5ல ஒரு 5 குறைச்சா 7 5, 7 5 35. இப்ப 9ல 5 கழிச்சா 4. அடுத்த ஸ்டெப் 6 கீழே இறக்கணும். இப்ப 46. 46ல எத்தனை 5 இருக்குன்னு பார்க்கணும். 5ஆம் வாய்ப்பாடு சொல்றப்ப 9 5 45, 9 5 45. இப்ப 6ல 5 கழிச்சா 1. இதுதான் மீதி. அதுக்கு முதல்ல நீங்க கணக்குல வகுத்தல் அப்படின்னு சொல்லும்போது வகுக்கும் எண் 5. இந்த கணக்குல வகுக்கும் எண் இருந்தது 5. வகுப்படும் எண் 896. ஈவு அப்படிங்கிறது மேல வந்துடும், மீதி அப்படிங்கிறது கீழே வந்துடும். கழிச்சா கடைசியா மீதி. சில நிறைய கணக்குல மீதி வந்து 0 தான் வரும். சில கணக்குகள்ல நம்பர் மிச்சம் இருந்தா அது வந்து மீதி வந்துடும். நம்ம செஞ்ச வகுத்தல் கணக்க நீங்களே சரி பார்த்து இது நம்ம செஞ்ச கணக்கு கரெக்டா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு தீர்வு காண்றதுக்கு வழி இருக்குல்ல. அது போல நம்ம வாழ்க்கையிலையும் இந்த கணக்குகள் வந்து நம்மளுக்கு நிறைய பாடங்களை சொல்லி கொடுக்குது.
நம்ம வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்துருச்சுன்னா ஐயோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு நம்ம பிரச்சனையை குறித்து கவலைப்படாம பிரச்சனைக்கு தீர்வு எங்க இருக்கு அப்படிங்கறதான் வழியை பார்க்கணும். இப்ப நம்ம செஞ்சிருக்க கணக்கு சரியா அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னா என்ன செய்யணும்னா ஈவை வந்து வகுக்குமெனால பெருக்கணும். ஈவை வந்து வகுக்குமெனால பெருக்கிடணும். பெருக்கிட்டு மீதியை கூட்டணும். மீதியை கூட்டிட்டு வந்துச்சுன்னா கடைசியா விடை வரும்ல, அதுதான் என்ன எண்? வகுபடும் எண். இதே நம்பர் கரெக்டா வந்துச்சுன்னா நீங்க செஞ்ச கணக்கு கரெக்ட். நீங்களே அதை சரி பார்த்துடலாம். என்ன குட்டீஸ், புரிஞ்சுச்சா? அதுக்கு வந்து எப்படி பெருக்கன்னு பாருங்க. 95 45க்கு 5 மிச்சம் 4. 7 5 35 35 4 39 39க்கு 9 மிச்சம் 3. 1 5 5 5 3 8. அடுத்து இதோட என்ன 95 தானே வந்திருக்கு அப்படின்னு நம்ம இங்க என்ன 96 வந்திருக்கே, ஐயோ நம்ம செஞ்ச கணக்கு தப்பு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. எதை கூட்டணும்? மீதியை கூட்டணும். மீதியை 1 கூட்டினோம்னா 5 1 6 9 8 896 வந்துருச்சா? ஓகே குட்டீஸ், இதே போலதான் நீங்களும் எந்த வகுத்தல் கணக்கு செஞ்சாலும் அதை என்ன செய்யணும்? சரி பார்த்துறணும். என்ன குட்டீஸ்? அடுத்து 2ஆம் கணக்கு 696 வகுத்தல் 6. இது இந்த கணக்கு செய்யறதுக்கு 6 வாய்ப்பாடு தெரியணும். இப்ப 6 வாய்ப்பாடுல முதல்ல 6 பாக்குறோம். 1 6 6 6ல 6 கழிச்சா 0. அடுத்து 9 இறக்குறோம். 9ல எத்தனை 6 இருக்கு? 1 6 6 9ல 6 கழிச்சா 3. அடுத்த ஸ்டெப் அடுத்து 6 இறக்குறோம். 36 இருக்கு. 6 6 36 6ல 6 கழிச்சா 0. என்ன குட்டீஸ், புரிஞ்சிருச்சா? இப்ப சரி பார்க்கிறோம். ஈவையும் வகுக்குமெண்ணையும் பெருக்கிறோம். பெருக்கிட்டு மீதியை கூட்டுறோம். மீதியை கூட்டினா என்ன எண் வந்துடும்? வகுபடும் எண் வந்துடும். 6 6 36க்கு 6 மிச்சம் 3. 1 6 6 3 9 1 6 6. இப்ப நீங்க இந்த சரி பார்க்கும்போது பெருக்கல் கணக்கும் தெரிஞ்சுக்கிறீங்க. அப்ப வகுத்தலும் தெரியுது, பெருக்கலும் தெரியுது. அடுத்து 3ஆம் கணக்கு. 3ஆம் கணக்கு பாருங்க. 686 வகுத்தல் 7. இப்ப இது 3 இலக்க எண், இது 1 இலக்க எண். இப்ப 7 வாய்ப்பாடு இதுக்கு தெரியணும். உங்களுக்கு வாய்ப்பாடு தெரியலைன்னா பக்கத்துல கூட எழுதிக்கங்க. ஆரம்பத்துல நீங்க எழுதிட்டீங்கன்னா தப்பு இல்லாம செய்யலாம். ஏன்னா ஒரு நம்பர் மாத்தினாலும் கணக்கு என்ன ஆயிரும்? தப்பா போயிடும். 6ல 7 வகுக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்? பக்கத்துல இருக்க நம்பரையும் சேர்த்துக்கணும். 68 7ஆல வகுக்கிறோம். 7 வாய்ப்பாடு சொல்றோம். 9 7 63 9 7 63. அப்ப கழிக்கிறோம். 8ல 3 கழிச்சா 5. அடுத்த ஸ்டெப் 6 இறக்குறோம். 56 8 7 56. அப்ப 0. மீதி வந்து என்னது? 0. இதை சரி பார்க்கறது இங்க எப்படின்னு போட்டிருக்கேன். நீங்க சரி பார்க்கணும். ஓகே குட்டீஸ், அடுத்த கணக்கு போலாமா? 813 வகுத்தல் 8. 8ஆம் வாய்ப்பாடு தெரியணும். இப்ப 8ல 1 8 8. அடுத்து இதுல முக்கியமான ஒரு ஸ்டெப் வருது பாருங்க. இந்த கணக்குல வித்தியாசமா இருக்கு. இப்ப நீங்க உடனே ஐயோ இது என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாம திகைக்க கூடாது. இப்ப 1 இறக்குறோம். 1 இறக்கும்போது 1 8ஆல வகுக்க முடியாது. அப்ப என்ன செய்யணும்னா இங்க வந்து ஈவுல ஒரு 0 போட்டுறணும். ஈவுல என்ன போட்டுறணும்? ஒரு 0 போட்டுட்டு அடுத்த நம்பரை இறக்குறோம். ஏன்னா இந்த நம்பர் வகுக்கலையில வகுக்க முடியாது. அதனால ஈவுல என்ன போட்டுறணும்? ஒரு 0 போட்டுட்டு அடுத்து 3 இறக்கணும்னா இப்ப வந்து எத்தனை இருக்கு? 13. இப்ப 13ல எத்தனை 8 இருக்கு அப்படின்னு பார்க்கணும். 13ல எத்தனை 8 இருக்குன்னா 1 8 8. 13ல 8 கழிச்சா 5. உங்களுக்கு அப்படி தெரியலன்னா 8க்கு அடுத்து 8ல இருந்து 13 வரை சொல்லி பாருங்க. 8க்கு அடுத்து 9 10 11 12 13 மீதி 5. அவ்வளவுதான் குட்டீஸ். இப்ப இதை சரி பார்க்கறதுக்கு இதை 101 ஈவு வகுக்கும் எண் 8 பெருக்கணும்னா 1 8 8 8 0 0 1 8 8.
இதில் மீதியை கூட்ட வேண்டியது இருக்கு. மீதியை கூட்டினோம்னா 8 5 13க்கு 3 மிச்சம் 1 அதுக்கடுத்து 8 813 வந்துருச்சா? இவ்வளவுதான் குட்டி, சிம்பிள். நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். நான் சில சுவாரஸ்யமான தகவல்களும் இடையில சொல்லுவேன். அது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். என்ன குட்டீஸ், நீங்க ஆரம்பத்திலேயே கழித்தல் பெருக்கல் வகுத்தெல்லாம் பிழை இல்லாம செஞ்சீங்கன்னா நீங்க வாழ்க்கையில வெற்றி சிறக்க முடியும். அடுத்து 5ஆம் கணக்கு பாருங்க. 891 வகுத்தல் 8. இந்த கணக்குக்கு வகுக்கும் எண் என்னது? 8. 8 வாய்ப்பாடு தெரியணும். வாய்ப்பாட தரவா நீங்க படிச்சிருங்க. அதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப 8 வாய்ப்பாடுனா 8 8ல ஓரட்டு 8. இது 8ல 8 கழிச்சா 0. 0னா போட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 9 இருக்கிறோம். 9ல எத்தனை 8 இருக்குன்னா ஓரட்டு 8. அடுத்து 9 8 கழிச்சிட்டா 1. அடுத்த ஸ்டெப் வந்து 1 இறக்குறோம். இப்போ 11 இருக்கு. 11ல எத்தனை 8 இருக்குன்னா ஓரட்டு தான் இருக்கு. அப்ப 11ல 8 கழிச்சா 3. இப்போ 3 வந்து மீதி. ஈவு 111. இது சரி பார்க்குற முறையும் போட்டிருக்கேன், நீங்க செஞ்சு பார்த்துருங்க. அடுத்து 6ஆம் கணக்கு. 703 வகுத்தல் 2. இது ரொம்ப எளிமையான வாய்ப்பாடு, 2ஆம் வாய்ப்பாடு. இப்போ 7ல எத்தனை 2 இருக்கு? 2 6. ஈவுல நம்பரை போட மறந்துடக்கூடாது. 2 6. 7ல 6 கழிச்சோம்னா 1. அடுத்து 0 இறக்குறோம் 10. 10ல எத்தனை 2 இருக்கு? 2 10. அடுத்து 10ல 10 கழிச்சா 0 தான். அடுத்து 3 இறக்குறோம். 3ல 2 2. 3ல 2 கழிச்சா 1. அவ்வளவுதான் குட்டீஸ். இதே போல நீங்க இந்த கணக்கை திரும்ப திரும்ப நீங்களா செஞ்சு பாருங்க. வீடியோ மேல கேளுங்க, அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணி வச்சுட்டு நீங்க செஞ்சு பார்த்துட்டு அந்த கணக்கு சரியா அப்படின்னு பாருங்க. பார்த்து வீடியோவை முழுமையா பார்த்து பயனடைங்க. நீங்க கணக்குல 100க்கு 100 வாங்க முடியும். அடுத்து வந்து 7ஆம் கணக்கு. இது வந்து வகை கணக்கு. நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வகை கணக்கை கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த வகை கணக்குல எப்படி செய்யணும் அப்படிங்கறத மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை நீங்க வந்து செஞ்சிருங்க. இதுல 6ஆவதுல 6ஆம் வாய்ப்பாடுலாம் வகுக்கிறது. இப்போ 1ல 1 6ஆல வகுக்க முடியாது. அதனால பக்கத்துல இருக்க நம்பரை சேர்த்தா 19. 19ல எத்தனை 6 இருக்குன்னா 3 18. 1 6 6 2 6 3 18. இப்போ 19ல 18 கழிச்சா 1. அடுத்த ஸ்டெப் 2 இறக்குறோம் 12. 12ல எத்தனை 6 இருக்கு? 6 12. இப்போ 2ல 2 கழிச்சா 0. அவ்வளவுதான். ஈவு 32. அடுத்து 495 9ஆல வகுக்க சொல்றாங்க. 9ஆம் வாய்ப்பாடுல வகுக்கிறோம். முதல்ல 4. 4ல 9ஆல வகுக்க முடியாது. 49. 49ல எத்தனை 9 இருக்கு அப்படின்னா 9 45. 45. 9ல 5 கழிச்சோன்னா 4. அடுத்த ஒரு ஸ்டெப், அடுத்த 5 இறக்குறோம். 45ல எத்தனை 9 இருக்குன்னா 9 45. ஈவு வந்து 55. மீதி வந்து 0. ஓகே குட்டீஸ், நம்ம சேனலை நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திரும்ப திரும்ப கணக்கை போட்டு பாருங்க. ஓகே, நான் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்க்குலாம் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸை பார்த்து பயனடைங்க. அக்கா தங்கச்சி இருந்தா சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய்.